கலை சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? போயிட்டு வாப்பா. மத்தவங்க தராதரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார்? நீங்க யாரு சார் இருக்கு? ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். அவர் பண்ண விஷயங்கள்லாம் சுட சுட விஜய் சேதுபதி சார் எல்லாம் சொல்ல போறேன். அதெல்லாம் உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க யாரு சார் இன்னொரு தகுதி தராத்தையும் சொல்றதுக்கு? என் நண்பர்களுக்காக நான் சார்ந்து இருக்கிற கூட்டத்துக்காக மட்டும்தான் நியாயம் கேட்பேன்னா அது பேர் குரூப். இப்படி ஊதிக்கிட்டே போங்க போங்க. இங்க நீங்க எல்லாம் இருக்கிற மாதிரியே நாங்க உள்ள 2 பேர் வச்சிருக்கோம். அதான் துஷாரா நாராயணன். அவன் படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கேன்பா. தலையை தூக்கி நிறுத்துறேன். அடுத்த ரவுண்ட் வர வரைக்கும் அப்படியே இருப்பான். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 27 அண்ட் எபிசோட் 28 ஓட ரிவ்யூ தான். சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் உள்ள வரும்போதே அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு தான் உள்ளே வந்தாப்புல. அண்ட் நட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரக்கடாக தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது சரி ரைட்டு ப்ரொமோல பயங்கரமாக ஃபயர் விட்டுருக்காப்புல, ஆனால் எபிசோடில் எப்படி இருக்குன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் இன்னைக்கு எபிசோடே பார்த்தேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். எப்பயுமே வழக்கமாக கடைசியில் தான் பாராட்டும், பட் இந்த வாட்டி அந்த அளவுக்குலாம் அடக்கிறதுக்கு முடியல. ஏன்னா இன்னைக்கு ஹோல் எபிசோடுமே வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நம்ம மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி சும்மா பொழந்து எடுத்துட்டாப்புல. ஒரு பக்கம் வாட்டர்மலான போட்டு பொலன்னு பொழக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்வதியை போட்டு பொழந்து விட்டாப்புல, இன்னொரு பக்கம் அன்பு கேங்கன்னு சுத்திட்டு தாயே பாருங்க. கனி, சபரி, எஃப்ஜே இவங்களெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சது மட்டும் இல்லாம கடைசியில் இன்னொரு பக்கம் அரோரா அண்ட் துஷார் அவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செஞ்சு விட்டாரு பாருங்க. சிறப்பாக இருந்துச்சு இன்னைக்கு சம்பவம். ஸோ விஜய் சேதுபதி உள்ள வந்த உடனே என்ன சொன்னார்னா, கத்துன்னு வாரம் முழுக்க கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. காதில் ரத்தம் வராத குறை என்ன பேசுறாங்கன்னு கூட புரிய மாட்டேது, அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை கத்தி பேசினா தான் அட்டென்ஷன் கிடைக்கும், அப்பதான் கேமரால காட்டுவாங்க, இல்லை கத்தி பேசினா தான் நம்ம பேசுறதே சரின்னு சொல்லி நினைச்சு பேசுறாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் வழக்கமா இந்த நேரத்துக்குலாம் எல்லாருமே வந்து கேமுக்குள்ள வந்துருவாங்க. இவங்க இன்னும் வரல. பிக் பாஸும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாப்புல அப்பயும் புரியல. அதனால இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கர் எடுத்து காமிச்சாப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி ரைட்டு ஃப்ரைடே எபிசோட்ல பெருசா ஒன்றும் இல்லை, 4 நாள் பண்ணாததே 5வது நாள் பண்ணிட போறாங்க. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்து வந்திருக்கேன், அதுக்கப்புறம் டீடைல்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. அப்படியே அழகா வெள்ளிக்கிழமை நடந்தே பார்த்துருவாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வாட்டர்மலான் போயிட்டு பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அவரே தான் போட்டு பொழக்க போறாங்கன்றது கூட தெரியாம இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் வந்த உடனே அவர்கிட்ட நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன், ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டா பார்வதி வேணாமா, நான் பொதுவாகவே சொல்லிட்டு போயிடுறேனே. அதாவது இவங்களை சொல்லும் போது இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு, அதே விஷயத்தை அவங்கள பார்த்து சொல்லும் போது தையத்தக்கன்னு குதிக்கிறாங்க. அது என்னமா நியாயம்? அது இல்லாம இந்த தங்கச்சி கேம்லாம் ஆறார் பத்தியா சபரி, அவர் தான் நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கூடவே இந்த எஃப்ஜேலாம் நாமினேஷனை பார்த்தாலே பயப்படுறாமா, அள்ளில உனக்கு நல்லா தெரியுது, எனக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. அது இல்லாம அவன் அவ்வளவு ரெஜிஸ்டர்ட் ஃபேஸ்லாம் கிடையாதுமா, ஆனா பண்ணாததை ஓவர் பில்டப் பண்ணி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். மற்றதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுறலாம், ஆனா கடைசியில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு பாருங்க, அவனே பில்டப் பண்ணி சொல்றது யார் சொல்றா பாருங்க, நம்ம தர்பூசணி. இது வரைக்கும் எதையும் பண்ணாம நான் 5 படம் பண்ணிருக்கேன், நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவரை பத்தி இவர் பில்டப்பா பேசி பாறான். ஆனா அடுத்தவன் பண்ணதை அவன் வந்து ஸ்டோரியில சொல்றது வந்து அவனை பத்தி அவனே பில்டப்பா சொல்லிக்கிறதா. நிறைய பில்டப் கொடுக்குறாங்க பாரு. குச்சி குல்ஃபி இருக்குல, கரெக்ட். இதுக்கு நடுவுல வினோத் பாட்டுனா அந்த குச்சி குல்ஃபி அப்படிங்கிற பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பாட்டெல்லாம் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காப்ல. அதெல்லாம் எவ்வளவு ஃபேமஸான பாட்டு, அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? வழக்கமா நீ அடுத்தவங்களை பார்த்து சொல்லுவ தெரியுமா, தகுதி தகாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது தன்னுடைய தற்பெருமையா நம்ம எங்க வேணாலும் போய் பேசிக்கலாம், எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம், சரி. ஆனா அடுத்தவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அச்சீவ்மெண்ட்டை குறை சொல்லி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, தகுதியும் கிடையாது. குல்ஃபி ஐஸ் இருக்குல, கேட்டேனா சார் காலையில அந்த பாட்டு நீங்க பண்ணீங்கன்னா அது கரெக்ட்டா சொல்ல மாட்டீங்கறாரு. இதுல வர இந்த மனுஷன் ஒரு 5 படம் நடிச்சிட்டேன் அப்படிங்கறத எப்படியும் ஒரு 5000 வாட்டியாச்சு ரெஜிஸ்டர் பண்ணிருப்பார் இல்லையா. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டோரி சொல்ற டாஸ்க்ல வந்து எஃப்ஜே நான் ஒரு 4 படம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாப்ல. அதையும் வந்துட்டு அவன் நடிக்காத படத்தெல்லாம் வந்து நடிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காமா, அச்சீவ்மெண்ட் இல்லாததெல்லாம் அவன் சேர்க்க கூடாதுலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்போ பார்வதி வந்து அவன் நடிக்காம கிடையாது, அவன் நடிச்சிருக்கான், ஆனா அதே கொஞ்சம் ஓவரா சொன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்துல இந்த மனுஷன் மட்டும்தான் இந்த வீட்டிலேயே ரொம்ப திறமசாலி, படம் நடிச்சிருக்கக்கூடிய பிரபலமான ஒரு நபர், மற்ற யாருமே எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் சுத்திட்டு இருக்காரு போல. படத்துல நான் வரேன்னா அந்த கடத்துல கண்டிப்பா வந்து இவங்க என்னன்னா செய்யாததெல்லாம் நிறைய அச்சீவ்மெண்டோட கோர்த்து விடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தா பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரும் கார்டனில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் மறுபடியும் பழைய மோடுக்கே போயிட்டாங்க. அதை பார்க்கும்போது அட மானம் கட்டுவீங்களா, ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, நேற்று வரைக்கும் பாம்பும் கீரியும் மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதாவது அவன் பவுண்டரி கிராஸ் பண்ணிட்டான்,
தப்பா தொட்டுட்டேன், தொட்டதுனால தான் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அலிகேஷன்ஸ்லாம் எடுத்து அவங்க மேலே வச்சுட்டு இப்போ எப்படா மறுபடியும் உட்காந்து கொஞ்சம் குழாவிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அடிச்சு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்படி என்னதான் ப்ராமிஸ்ன்னு சொல்லி கேட்டா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், 2 பேரும் மாறி கேர் எடுத்துப்போம், நீ என்ன வச்சு கண்டென்ட் பண்ணக்கூடாது, அதுலேயும் குறிப்பாக வந்து லவ் கண்டென்ட் பண்ணவே கூடாது, உன் கேமை நீ ஆடணும், என் கேமை நான் ஆடணும், என்னை பற்றி நீ பேசக்கூடாது, உன்னை பற்றி நான் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கமருதீன் சொல்கிறாப்புல, இங்கே பாரு நான் சொல்கிறது நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, ஆனால் திவாகர்ட்ட மட்டும் சொல்லாது, அந்த ஆள்கிட்ட சொல்கிறது சொந்த செலவுலேயே சூனிய வச்சுக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பார்வதி ஆமாம் அந்த ஆள்கிட்ட சொல்கிறது சூனிய வைக்கிற மாதிரி தான், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், அதை மீறி சொல்லியிருந்தா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்களா. இது வரைக்கும் பிக் பாஸ் ஷோ வந்து ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கிற டவுட்லாம் எனக்கு வந்தது கிடையாது. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஸ்கிரிப்டட் தானோ அப்படிங்கிற ஒரு ஹெவி டவுட்டே வரதான் செய்யுது. ஏன்னா நேற்று வரைக்கும் அப்படி பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு எந்த விதமான விஷயமும் நடக்காம அப்படியே நாங்கள் மாறிட்டோம், எப்படி சால்வ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியாவில் கேமரா முன்னாடி வந்து 2 பேரும் பேசுறத அப்படியே கேப்சர் பண்ணி அதுதான் ஃப்ரைடே எபிசோடுன்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்படின்னா ஒருவேளை பிக் பாஸே கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தை இதுக்கு மேலே பேசி பெருசாக்காதீங்க, இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்குலாம் செட் ஆகாது, இது ஷோலி நம்ம டெலிகாஸ்ட் பண்ண முடியாது, இதை வீக்கெண்ட் எபிசோட்ல எடுத்து டிஸ்கஸும் பண்ண முடியாது, நீங்க வீக்கெண்ட் எபிசோடும் எடுத்துட்டு போகாதீங்க, இதை இங்கேயே பேசி சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணிருங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சால்வ் பண்ண வச்ச மாதிரி தான் நல்லாவே தெரியுது. நான் ஏதாவது சொல்லியிருந்தா என்னைய நீங்க மன்னிச்சிருங்க. சோ அதோட ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே எபிசோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப விஜய் சேதுபதி அந்த அனௌன்ஸ்மென்ட் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீக்கரை எடுத்து வச்சு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கேக்குதா, நல்லா கேக்குதா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாப்ல. இப்போ நான் கத்துறது உங்களுக்கு எப்படி இருக்கு, இப்படிதான் நீங்களும் கத்திக்கிட்டு இருக்கீங்க, புரியுதா, திவாகர் எப்படி இருக்கீங்க, பார்வதி எப்படி இருக்கீங்க, ரம்யா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் கடந்து கத்தி இருக்கவங்களெல்லாம் வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் நம்ம தர்பூசணி நல்லா இருக்கே சார், சூப்பர் சார், நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எதுக்காக பண்றாரு, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்றத கூட புரிஞ்சிக்காம அதுக்கு இந்த மனுஷன் பதில் சொல்லிட்டு இருக்காப்ல. ஷோவே பார்க்க முடியல, கத்துறீங்க கத்திக்கிட்டு மட்டும் தான்டா இருக்கீங்க, நீங்க கையமையான்னு கத்திட்டு இருந்தா நீங்க என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்றதெல்லாம் ஆடியன்ஸுக்கு எப்படி புரியும், அப்புறம் எப்படா அவங்க ஷோலாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்வதி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் இல்ல சார் நான் ஏதாச்சும் பேச வரும்போது ஆப்போசிட் சைட்ல கேட்க மாட்டாங்க சார் அப்படிங்கிறத யாரு சொல்றாங்க, பார்வதி சொல்றாங்க. அப்ப அவரே கேட்டாப்ல, பாருமா அடுத்தவங்க அமைதியா கேட்கணும் நீ எதிர்பார்க்கறல, அப்ப நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் அமைதியா இருந்து கேட்டிருக்கியான்னு சொல்லி கேட்டா ஆமா சார் நான் கேட்டிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாருங்க. எனக்கே நெஞ்சு வலி வர மாதிரி ஆயிப்போச்சு. இன்னொருத்தங்க அமைதியா இருக்கணும் எதிர்பார்க்கறீங்கல்ல, அப்ப நீங்க அமைதியா இருந்திருக்கீங்களா? சார் இருந்திருக்கேன் சார். அவங்க ஏதாவது ஒரு நாள்ல 20 மணி நேரம் கத்திக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் இந்த ஷோல பார்வதி மட்டும்தான். அந்த புள்ள கத்துல தான் எனக்கு காது வலியே வந்து போச்சு. அந்த புள்ள விடுற 4 மணி நேரம் பிரேக்ல தான் மத்த பேர்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு சரி ரைட் பார்வதி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம கத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஆனா கேட்டா மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க கத்துறாங்களாமா. பாரு அமைதியா இருந்தா நீங்க பாத்துறீங்களா, சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்டா மங்களகரமா பார்வதியை போட்டு பொளந்து எடுத்துட்டு நேரா தர்பூசணி சார் கிட்ட வந்துட்டாப்ல. கேமரா முன்னாடி போய் நிக்கிறது, கத்துறது, விஜய் சேதுபதி பேசுறது, இதெல்லாம் இந்த ஷோக்கு எதுக்கு? நீங்க உள்ள வரும்போது நான் என்ன சொன்னேன், வெளியே பண்ண வேலையை மறுபடியும் உள்ள போய் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல. நீங்க ரீல்ஸ் பண்ணுங்க வேணான்னு சொல்ல, என்னமோ அதுக்காக தான் உங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே அமிச்ச மாதிரி அதே பண்ணிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்தவங்க பேசுறதை எங்கேயாச்சும் கேட்குறீங்களா, உங்களுக்கு வாய் வேலை செய்யற மாதிரி காது எங்கேயாச்சும் வேலை செய்தா அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் அதாவது யாரும் என்ன எதுவுமே பண்ண விட மாட்டாங்க சார், நம்ம எது பேசினாலும் பேச விட மாட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமா உங்களை யாரும் பேச விட மாட்டாங்க, ஆனா நீங்க எல்லாரையும் பேச விட்டுறீங்களா, அடுத்தவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாச்சும் கருத்தை சொல்லிட்டாலே அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறான், உங்களை பார்த்து பயப்படுறான், என்னமோ நீங்க மட்டும் தான் இந்த வீட்டிலேயே உண்மையை பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது என்ன சார் ஆவுனா ஒரு மீட்டரை தூக்கிட்டு வந்துருக்கீங்க தகுதி தகாதாரம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல சார் வாப்போடு பேசுறாங்களே சார் அப்படின்னு. அப்படி பேசினா நீ தகுதி தகாதாரம் தான் தூக்கிட்டு வந்துருவியா, அடுத்தவங்களுடைய தகுதி தகாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாக்கு புடுக்கிற மாதிரி கேட்டாரு. மத்தவங்க தராதாரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார், நீங்க யாரு சார் இருக்கு? ஆனா இது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்ன விஜய் சேதுபதி இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள தயவு செஞ்சு அந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணி தொலையாதையா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே சொல்லிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை சொன்னாவாச்சு சரி ஓகே, இதுக்கப்புறம் அந்த மனுஷன் வீட்டில் ரீல்ஸ் பண்ணாம வேற அப்படி என்னதான் புதுசா பண்றாரு அப்படிங்கிறது நம்மளும் பார்த்து தெரிஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா விஜய் சேதுபதி என்ன சொல்றாங்கன்னா, உங்களை ரீல்ஸ் பண்ண வேணாம்னு சொல்ல பண்ணிக்கோங்க, ஆனா அது மட்டுமே முழு நேரமா பண்ணாதீங்க, அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிட்டாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம வெளியே வந்து திவாகர் ஏதோ ஒன்று பண்றாரு,
உள்ள வந்தா ஏதோ ஒன்று பண்ணுவாரு நம்பி தானே உள்ள விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்புல. வெளியும் இதை தான் பண்ணிட்டு இருந்தாரு, இவ உள்ள வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்து பெருசா நீங்க வேற என்னதான் எதிர்பார்க்கறீங்கன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு இருக்கிறதே மொத்தம் 3 டேலண்ட் தான். ரீல்ஸ் பண்றேங்கிற பேர்ல உசுறு எடுப்பாப்ல, அவரை பத்தி அவரே தற்பெருமையா பேசிப்பாப்ல, அடுத்தவங்களை பத்தி ரொம்ப மட்டம் தட்டி பேசுவாப்ல. இந்த 3 டேலண்ட் தான் அவர்கிட்ட இருக்குது. இதை மீறி அவர்கிட்ட நீங்க வேற என்ன டேலண்ட் தான் எதிர்பார்த்து இந்த வீட்டுக்குள்ள அமுச்சு வச்சீங்க அப்படிங்கிறது சத்தியமா எங்களுக்கு புரியவே இல்லை. உங்களை ரீல்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, ஆனா அதுக்கு மட்டுமே நீங்க போல அது தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். அண்ட் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி ரொம்ப ஓப்பனாவே உங்களுக்குலாம் அப்படி சுத்தி வளைச்சு வந்து சொன்னா கொஞ்சம் கூட மண்டையில ஏறவே மாட்டுது, அதனால ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல தகுதி தராதாரம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே வான் பண்ணி திட்டி உட்கார வச்சாப்ல. இன்னொரு அந்த வார்த்தை வரக்கூடாது, இன்னொருத்தருக்கு தகுதியும் தராதாரத்தை நிர்ணயிக்க பண்றது நீங்க ஆள் கிடையாது. பார்வதியை வாச்சு ஜஸ்ட் பொளந்தாப்ல, ஆனா தர்பூசணியை போட்டு பொலன்னு பொளந்து எடுத்துட்டாரா. சரி ரைட், அடுத்ததா யார்கிட்ட போறாருன்னு சொல்லி பார்க்கும்போது எஃப்ஜே கிட்ட போனார். பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் டைமா எஃப்ஜே கிட்டயும் போயிட்டார். என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது எஃப்ஜே வந்து ஆவுனா நாக் அவுட் பண்ணிடுவோம் பார்த்துக்க, வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரவுடிசம் வார்த்தைகள்லாம் விடுவார் இல்லையா, அதை எடுத்து கேட்டாப்ல. அதை நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன், இதுக்கு முன்னாடியே வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டு அப்ப நான் கண்டுக்காம விட்டுட்டேன், ஆனா இதுக்கப்புறமும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா இதுக்கப்புறம் நீ ஷோலெல்லாம் இருக்க முடியாது பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிரஷர்ல தான் இருக்காங்க, அதுதான் கண்டமணிக்கு வார்த்தையை விடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் என்ன இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்வதிக்கும் திவாகருக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப கடினமா சொன்னாரோ அந்த அளவுக்கு எஃப்ஜேக்கு சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் லைட்டா வரதான் செஞ்சுச்சு. இப்படியே தான் நீங்க பேச போறீங்க, இப்படிதான் இருக்க போறீங்கன்னா நீங்க தாராளமா சொல்லிட்டு வெளியே வரலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அடுத்த கலையரசனை கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள், அவருக்கு ஒரு வாட்டி ஜோரா கை தட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கை தட்டின உடனே ஏதோ நம்மளை பத்தி பெருமையா பேச போறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்பீரமா மூஞ்சி வச்சிருந்தேன். இந்த ஷோல இவ்வளவு பீப் நாங்க போட்டதே இல்லை, அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவ்வளவு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெருமையா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா கெட்ட வார்த்தை பேசிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு, அதுக்கு கொஞ்சமாச்சு ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே விஜய் சேதுபதி பார்த்து கேட்டாப்ல, ஓ கெட்ட வார்த்தை பேசுனேன்னு சொல்றதுக்கு சிரிக்க வேற சரியா நீ இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்ப, இவன் எங்கெங்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசியிருக்கான்னு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி பீப் போட்டுக்கிட்டே இருக்கணுமா, அதுல உனக்கு பெருமை வேறியா அப்படிங்கிற மாதிரி கிளின்னு கிழிச்சு உட்கார வச்சிட்டாப்ல. பீப்பாவே இருக்கு, இது வரைக்கும் இவ்வளவு பீப் போட்டது இல்லைங்க. ஆனா இந்த வாரம் முழுக்க எல்லாரும் கடந்து கண்டமணிக்கு கத்துன்னு கத்திட்டு கிடந்தாலும் எவனுக்கும் தொண்டெல்லாம் கிளியில. ஆனா சபரி கத்துற 4 கத்துல அந்த மனுஷனுக்கு தொண்டையே கிழிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு கத்தி விட்டாப்லையா. உடனே வந்து நம்ம விஜய் சேதுபதி கேட்டாப்ல, என்னப்பா சபரி தொண்டெல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஓகே தோஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா கத்த வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த ரம்யா கிட்ட போயிட்டாப்ல. ஆமா ரம்யா, உங்களுக்கு யாரோ இந்த வீட்டில் சர்டிபிகேட் கொடுத்தாங்களே அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே தேடினாப்ல. ஆனால் எஃப்ஜே வாலண்டரா வந்து மாட்டல. அதாவது எஃப்ஜே என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரம்யா பொறுத்த வரைக்கும் உள்ள வேற மாதிரி, வெளியே அவங்களுடைய சுயரூபத்தை நீங்க பார்த்தது கிடையாது, அவகிட்டலாம் ஒருத்தன் நின்று பேச முடியாது, அந்த அளவுக்கு பஜாரி மாதிரி இறங்கி கிளின்னு கிழிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களுடைய தற்பெருமையை பத்தி அவங்களே வேற பெருமையா சொல்லிக்கிட்டாங்க இல்லையா. நான்லாம் வந்துட்டு கேவலமான ஜென்மம், நான் மோசமான பொம்பளை, என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் இருக்கவே முடியாது, என்ன மாதிரி கெட்ட வார்த்தைலாம் பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வேற யாரும் வாக்குமூலம் கொடுக்கல, அவங்களே அவங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்த உடனே விஜய் சேதுபதி கேட்டாப்ல, ஏமா நீங்க வெளியே அப்படி வெளியே இப்படி அப்படின்னா அப்படியே தான் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பீங்களா, அப்ப நாங்கெல்லாம் நீங்க வெளியே எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தா இந்த ஷோவே பார்க்கணுமா, உட்காருமா அப்படிங்கிற மாதிரி திட்டி உட்கார வச்சிட்டாப்ல. எனக்கே தெரியும் எரிச்சலா இருக்குங்க. இதுல விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போன உடனே திவாகர் பாருங்க, பார்வதி உன்னை விட எனக்கு தான் திட்டு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் பெருமை. ஏய் திட்டினதுல யாருக்கு அதிக திட்டு அப்படிங்கிறது ஒருத்தர் பெருமையா பேசுறானா அது முதல் ஆள் இவனதாயா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல வேற இவ்வளவு சொல்லியும் நாங்க திருந்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியுமே இதுக்கப்புறம் பார்வதி நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பார்வதி சொல்றாங்க, நம்ம என்னதான் பொறுமையா பேசலாம்னு போனாலும் ஆப்போசிட் சைடுல நம்மள தூண்டுறாங்க, அப்படி கைமையா பேசுறாங்க. ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தாமா, நம்ம ஒரு ஆள்கிட்ட பேச போனா 4-5 பேர் வந்துடுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவ கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியா என்ன இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்களே சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும் பாரு. ஆமா அவ சபரி வந்து கணக்கிட்டு நம்ம கத்துறது வந்து தப்பு தான்க்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா, ஆமாமா தப்பு தான் சார் இப்பவே அட்ரஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும், இல்லைன்னா இதெல்லாம் ஓகேன்ற மாதிரி எல்லாம் நினைச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த எஃப்ஜேக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்றாங்க. பாரு இது மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுல எது சரி எது தப்பு அதெல்லாம் பார்த்து நினைச்சுக்கோ, எந்த வார்த்தையை விடணும் விடக்கூடாதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாம உன்னை யாராச்சும் ட்ரிகர் பண்றாங்க நீ அந்த இடத்துல கத்திட்டனா அது அவங்களுக்கு தான் சக்சஸ், இதெல்லாம் பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு அப்புறமா சபரி வந்து ரம்யா கிட்ட என்ன ரொம்ப யோசிக்காத ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் கனியுமே கூட சேர்ந்து ரம்யா விடு ரம்யா, அதாவது இதுக்கப்புறம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தையெல்லாம் பார்த்து பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி விட்டாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம திருந்தாத ஜென்மம் நம்மளுடைய பார்வதி. அதாவது இதுக்கப்புறம் சார் என்கிட்ட கேட்டாருன்னா, சார் என் தொண்டை அப்படிதான் சார், சின்ன வயசுல என் தொண்டை கிழிஞ்சு போச்சு சார் அப்படிங்கிறத சொல்ல போறேன் அப்படி. அடுத்து சார் கேட்டாங்க, சார் கொஞ்சம் எனக்கு சின்ன வயசுல தொண்டை கிழிஞ்சிருச்சு, அதனால என்ன பேச உங்களுக்குலாம் பெரிய கடைசி வரைக்கும் இவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்காரு, அதனால இதுக்கப்புறம் கத்த மாட்டேன் சார், பொறுமையா பேசுவேன் சார், அதெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே என் தொண்டை அப்படிதான் சார் கத்துவேன், நான் நார்மலா பேசினாலே கத்துறமா தான் சார் இருக்கும் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ண போறாங்களா. பெரிய வயசு இருக்கு இவனுக்கு, பெரிய வயசா. இதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கலையரசன் கிட்ட இந்த ஷோல நாங்க இவ்வளவு பீப்பெல்லாம் போட்டதே கிடையாது, நீ அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க, கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் நீ வந்து பெரிய பெருமைன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவ்வளவு இடம் டிராவல் பண்ணிருக்கேன்னு சொல்றேன், ஆனா இவ்வளவு கெட்ட வார்த்தை இந்த ஷோல வந்து பேசிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி நாக்கு போடுகிற மாதிரிலாம் கேட்டு விட்டார் இல்லையா. அந்த கேட்ட கேள்விக்கு கலையரசன் உட்காந்து ஃபீல் பண்ணுவார் வேற எதிர்பார்த்திருப்பார் போல இருக்கு. ஆனா அந்த மனுஷன் ஃபீல் பண்ணுவானே, உட்காந்துட்டு ஜாலியா என்ன திவாகரே எல்லாம் உன்னாலதான் போலியே அப்படிங்கிற மாதிரி நக்கலா ஜாலியா பேசிட்டு இருந்தோன்னே கலையரசனை கூப்பிட்டு நிக்க வச்சு, நான் இவ்வளவு சொல்லி நீ ஃபீல் பண்ற மாதிரியே தெரியலையே, அதாவது பிக் பாஸே சொல்றாப்புல இந்த மாதிரி நாமினேஷன்ல வந்துட்டு கெட்ட வார்த்தை யூஸ் பண்றதுனால நாமினேட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க, நீ அப்பயும் ஜாலியா தான் இருக்க, அதை பார்த்துட்டு தான் நான் இப்ப வந்து சொல்றேன், இப்பயும் நீ சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாரு. அசிங்கமான வார்த்தைகள் பயன்படுத்தாருன்னு சொல்லி ஒரு நாமினேட் பண்றான்னு சொன்ன உடனே சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆக மொத்தத்துல விஜய் சேதுபதி கலையரசன் சொன்னதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, திருந்தணும்னு நினைக்கிறவன்ட்ட ஏதாச்சும் அட்வைஸ் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் முடிக்கிறவன்ட்ட பேசியே பிரோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எங்க தப்புன்னு உணர்ந்தா எப்படிங்க திரும்பி அதே பண்ணுவீங்க? நீங்க உட்காருங்க. அந்த அடுத்ததா கனி அண்ட் சபரி கொஞ்சம் எஞ்சி நில்லுங்க, இவங்க எல்லாரும் கொஞ்சம் கை தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தட்ட சொன்னாப்ல. எதுக்குன்னு சொல்லி பார்த்தா, ரம்யா கொஞ்சமாச்சு யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ பேசிட்டு போனேன், நான் போனதுக்கு அப்புறம் ரம்யா அதை பத்திலாம் யோசிக்காது அப்படின்னு சொல்றியே, அப்புறம் நான் பேசுனதுக்கு என்னதான் ஏன் பிரயோஜனம், உங்க அன்பெல்லாம் கொண்டு வந்து நீங்க வெளியே காட்டுங்க, அதுக்கு நான் வெளியவே செலவு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கனி அதுக்கு சிரிக்கிறாங்க. ஏம்மா இந்த சிரிக்கிறவெல்லாம் வச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள அன்பை பொழிய வேண்டிய காரணம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அண்ட் கூடவே ரம்யாக்கும் அட்வைஸ் சொன்னாப்ல, இங்க பாருமா உனக்கு வந்து எதிர்த்து நின்று தான் சண்டை போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, உன் கூடயே இருந்து கூட பல வேலைகளை பார்க்கலாம், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கனி அண்ட் சபரி இவங்க ரெண்டு பேரும் இந்த அன்பு கேம்னு சொல்லிட்டு ஆடி இருக்காங்க இல்லையா, அதை கொஞ்சம் குத்தாம குத்தி விட்டாப்ல. உங்களுக்கு எதுக்கு இருந்து தான் உங்களுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யணும் அவசியம் இல்லை, உங்க கூட இருந்தும் பண்ணலாம். ஆக்சுவலாக எதுக்கு ஆறுதல் சொல்லணும் எதுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லாமல் நான் எல்லாத்துக்குமே ஆறுதல் சொல்லுவேன், நான் எல்லாருக்கிட்டையும் அன்பை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவங்க பண்ண தப்புக்கு தான் வாங்கி கட்டியிருக்காங்க, அட்லீஸ்ட் அதை அவங்க கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும், சரி ஓகே ப்ராசஸ் பண்ணி இதுக்கப்புறம் அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா. அதுக்கு முன்னாடியே விட அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்காது, இதுக்கப்புறம் ஒழுங்காக விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உடனே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க ரெடி ஆயிடுவாங்களா. ஸோ அதனால தான் விஜய் சேதுபதி இங்கே கண்டிச்சாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கேயுமே கனியை சொல்லிட்டாங்களா, உடனே பார்வதிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்த உடனே நம்ம கேமராமேன் எப்போன்னு சொல்லி காத்துக்கிட்டு போல இருக்கு, டைரக்டா ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சு சார் பாருங்க பார்வதி ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்தோடனே, பார்வதி உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேன் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே இங்க பாருமா உனக்கு நல்ல ஷார்ப் மைண்ட் இருக்கு, ஆனா உன் கேமை கெடுக்கிறது யார் தெரியுமா, வேற யாரும் கிடையாது, நீயே தான், அதை பத்தி கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிட்டாப்ல. நீங்க தான் உங்களுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்றீங்கன்னு அது உங்களுக்கு புரிஞ்சா சந்தோஷம், உட்காருங்க. அண்ட் அடுத்ததா பிரவீன் கிட்ட திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இல்ல சார் எல்லாருமே யூனிஃபார்ம்ல இருந்தோம், அவர் மட்டும் தான் யூனிஃபார்ம்ல இல்லாம இருந்தார், அதனால போட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே கிட்ஸ் எல்லாம் இந்த ஷோவை பாக்குறாங்க, அதனால பேர் பாடியில் இருக்க வேணான்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, எல்லாருமே யூனிஃபார்ம்ல இருக்கீங்க அதனால அவர் யூனிஃபார்ம் போட சொன்னீங்கல்ல, அது கரெக்ட், ஆனா கிட்ஸ் எல்லாம் இந்த ஷோவை பாக்குறாங்க அதனால பேர் பாடியோட இருக்க வேணான்ற மாதிரி நீங்க சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி கமருதீன் எஃப்ஜே இந்த தீபாவளிக்கு எல்லாரும் என்ன தச்சு குளிச்சிட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் யாருமே பேர் பாடியில இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அதுக்கு ஒரு பதிலே சொல்லல. அண்ட் கூடவே அதாவது உங்களை பார்த்து ஒருத்தங்க நடிப்பு கிறுக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல சார் ப்ரொஃபஷனலை கிண்டல் பண்ண வேணான்ற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்போ நீங்க மட்டும் அடுத்தவங்க பார்த்து சொல்றது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அண்ட் கூடவே திவாகர் வந்து தகுதி தகாதரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாருல, அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணாம நீங்க உங்க செயல்ல காட்டுறீங்களோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சுட்டாரு. தகுதி தராதாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு, நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாம சொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக்சுவலா இதே விஷயத்தை தான் என்னோட ரிவ்யூலயுமே நான் சொல்லியிருப்பேன், எல்லாருமே வந்து யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க அதனால நீங்களும் யூனிஃபார்ம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது கரெக்ட், ஆனா பேர் பாடியோட இருக்கீங்க பாத்தீங்களா, அது எங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால அந்த யூனிஃபார்ம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் தப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே அந்த மாதிரி பண்ணல, இவர் தான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றாருன்னா ஓகே. இதுக்கு முன்னாடி கமருதீன் ஏன் பிரவீனே வந்து பேர் பாடியோட மலையில நனைஞ்சிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு சுத்திட்டு இருப்பாப்ல, அப்பெல்லாம் தெரியலையா கிட்ஸ்
பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் அந்த இடத்துல நான் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனால் கடைசியில் அதை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, நான் தான் திவாகருடைய பிஆர், திவாகர் எனக்கு காசு போட்டு விட்டு நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றது கேட்கும்போது எனக்கே சிரிப்பாக தான் இருந்துச்சு. நீங்க யூனிஃபார்ம் போடலன்னு மட்டும் சொல்லியிருந்தா உங்களை நான் அந்த கேள்வி கேட்டிருப்பேனா? அந்த அடுத்த வினோத் கிட்ட சரி ஓகே சார், அவராச்சும் ஒரு வருஷம் தான் ஃபேமஸ், ஆனால் நீங்க 20 இயர்ஸ் ஃபேமஸ்ல, அப்போ உங்களுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கணும். அவர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, சார் நாங்க ஒன்றும் கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணல சார், நாங்க பின்னாடி தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட் பின்னாடியே பண்ணீங்க, ஆனா யார் சண்டைக்கு போனது, நீங்க தானே அவர்கிட்ட சண்டைக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாரி சார் அப்படின்னாப்ல. இந்த சாரியே எனக்கு தேவையில்லை, நீங்க உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. சாரி சாரி வேணாம் சார் இந்த ஷோல. அப்புறமா விஜய் சேதுபதி கணிக்கிட்ட வந்தாப்ல, திவாகர் சட்டம் போடாம இருந்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, இந்த வீட்டில் வேற யாருமே சட்டம் போடாம இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, சார் இல்ல சார் அந்த இடத்துல என்னுடைய கருத்து தான் சார் நான் பதிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சூப்பர், உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் கை தட்டலாம் பாராட்டலாம் எல்லாமே பண்ணலாம் ஓகே, ஆனா இந்த வீட்டில் வேற யாருமே சட்டம் போடாம இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் இந்த வீட்டுக்கு நான் வந்த புதுசுல எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா தான் இருந்துச்சு, ஆனாலும் சரி ஓகே பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்றதுக்காக அந்த மாதிரி போயிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி யாரெல்லாம் சட்டம் போடாம சுத்துனாங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு சபரி பிரவீன் இவங்கெல்லாம் சட்டம் போடாம இருந்திருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அவங்க கிட்டலாம் நீங்க சொல்லிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் சொல்லியிருக்கேன் சார், கொஞ்சம் காமெடியா சொல்லியிருக்கேன், ஏய் உள்ள போடா ஏய் இங்க நிக்காதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாமா. அப்ப விஜய் சேதுபதி கேட்டப்ப சரி ஓகே அவங்க கிட்டலாம் காமெடியா சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இவர்கிட்டயும் காமெடியா சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க, இல்ல சார் அவங்க கிட்ட இருந்த உரிமை வந்து இவர்கிட்ட கிடையாது, அதனால தான் சார் ரொம்ப டீசென்ட்டா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்க டீசென்ட்டா சொன்னது என்ன தெரியுமா, இந்த வீட்ல வெறும் ஜட்டி மட்டும் போட்டு நிப்பீங்களான்னு கேட்டாங்கல்ல, அதுதான் டீசென்ட்டா. ஒரு சிலருக்கு இது சங்கடமா கூட இருக்கலாம், நாம இருந்தா நல்லா இருக்கும் சார் சொன்னேன். அப்ப விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, உங்களுக்கு தர்ம சங்கடமா இருந்தது, உங்களுக்கு தோன்றது, நீங்க தோன்றத பேசுறது எல்லாமே ஓகே தான், ஆனா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுங்க, ஒரே மாதிரி நடந்துக்கோங்க, இந்த பார்ஷியாலிட்டி காட்டுறீங்கல்ல அந்த பார்ஷியாலிட்டி இதுக்கப்புறம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா வான் பண்ணி உட்கார வச்சாரு. எல்லாரும் சமமா நடத்துங்க, உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் உங்க மேல மரியாதை இருக்கு. ஆக மொத்தத்தில் இங்க விஜய் சேதுபதி மென்ஷன் பண்ண மாதிரி தான் கனியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இல்ல அவங்க கேங்ல இருக்கவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி அது அவங்க கண்ணுக்கே தெரியாது, அதை பத்தி கண்டுக்கவும் மாட்டாங்க, ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க, ஆனா அதே தப்ப மத்தவங்க பண்ணும்போது பயங்கரமா கேட்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னது சார் என்ன சொல்றீங்க, எஃப்ஜே மார்க் பண்ணோனா இது நீங்க பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா. அப்பவே தெரிஞ்சு போச்சு அவங்களுடைய பார்ஷியாலிட்டி. அந்த பார்ஷியாலிட்டி இன்னைக்கு ஷோல ரொம்ப ஓப்பனாவே போட்டு விஜய் சேதுபதியை உடைச்சு விட்டாரு. எல்லாத்தையும் சமமா நடத்துங்க, இதை செய்யாதீங்கன்றாங்க. அண்ட் இவ்வளவு நேரம் விஜய் சேதுபதி திவாகருக்கு சப்போர்ட்டா பேச உடனே திவாகருக்கு பரவாயில்ல நமக்கு பயங்கர சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஈடு உட்காந்துதாப்ல, இந்த வரண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா திவாகர் கிட்ட வந்தாப்ல. ஆமா நீங்க கனியை பத்தி என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்ல சார் எஃப்ஜேவை ஹக் பண்றது எனக்கு கொஞ்சம் அநாகரிகமா தெரியுதுன்னு சொல்லு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதுதான் உன்னுடைய தகாதாரமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. இல்ல சார் அவர் வந்து ஜட்டி அப்படிங்கிற மாதிரி ஜட்டி மட்டை எடுத்து வந்து நீங்க பாரு எதனால நீ அப்படி பேசின அப்படிங்கிற மாதிரி கேட்டா நீ ஜட்டி மட்டை கொண்டு வரலாம். அந்த கேள்வியை கேட்கவே இல்லை, உனக்கு வந்து உடன்பாடு இல்லை, உங்ககிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசிட்டாங்க அப்படின்னா அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருப்பியா, இந்த மாதிரி பேசுறது தான் உன்னுடைய தகாதாரமா அப்படிங்கிற மாதிரி கிளின்னு கிழிச்சு விட்டுட்டு கூடவே பிக் பாஸ் கூப்பிட்டார்ல அப்போ வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க போகாம அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல சார் பிக் பாஸ் கூப்பிட்டா தான் சார், ஆனா ஒரு 30 செகண்ட் ரீல் மட்டும் மிச்சம் இருந்துச்சு சார், அதை முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரீல்ஸ் நடுவில் பிக் பாஸ் பண்றதுக்காக நீ வரல, பிக் பாஸ் ஷோக்காக தான் நீ வந்திருக்க, அதை முதல்ல புரிஞ்சு விளையாடு. உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது மட்டும் ஈன்னு பல்ல காட்டுறல இனிக்குதுல இப்ப மட்டும் உனக்கு என்ன கசக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது கூடவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பிக் பாஸ் கூப்பிடும் போது கன்ஃபெஷன் ரூமுக்கு போறது தான் பிரியாரிட்டியே, முதல்ல பிக் பாஸுக்கு மரியாதை கொடுங்க, உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுங்க, இந்த வீட்டுக்கு மரியாதை கொடுங்க, இந்த கேமுக்கு மரியாதை கொடுங்க, மொத்தத்துல மரியாதையை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. மரியாதை கொடுங்க பிக் பாஸ்க்கு, வீட்டுக்கு மரியாதை கொடுங்க. அந்த விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போன உடனே பார்வதி வந்து கமர்ந்து சொல்றாங்க பாத்தியா எனக்கு ஷார்ப் மைண்ட், அதை நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கலன்னு சார் கரெக்டா சொல்லிட்டாரு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்துல பார்வதியை பொறுத்த வரைக்கும் எங்கடா பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேடி எடுக்கிறாங்களே தவிர்த்து அடுத்ததான் அவர் என்ன சொல்றாரு, நீ நாசமா போறதுக்கு காரணம் நீதாமா அப்படிங்கிறத சொல்றாரு பாத்தீங்களா, அதை டீல்ல விட்டாங்க. அப்ப கமர்ந்து என்ன சொல்றாங்க, கனியை பத்தியா கேட்டு விட்டாங்க, கேட்கறது நல்லது தான், ஏன்னா இந்த வீட்டுல யாருமே நம்மள கேள்வி கேட்கறதுக்கு இல்லன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்களே, இப்ப நல்லா கேள்வி கேட்டு விட்டுருக்காரு, இதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு எல்லாம் பெருசா கனெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ கொஞ்சம் ஃபேக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள்ல இன்னைக்கு தான் விஜய் சேதுபதி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இதாண்டா விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா அடிச்சு விட்டுருக்காப்ல. ஆனா இவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா சொல்லியுமே கொஞ்சம் கூட திவாகருக்கு மண்டையில ஏறவே இல்லைன்ற மாதிரி மறுபடியும் பார்வதி கிட்ட போயிட்டு அந்த எஃப்ஜே மோட்டருக்கு
முட்டு கொடுக்குற மாதிரியே பேசிட்டு இருந்தாப்ல. அண்ட் வாழ்க்கையிலேயே முத தடவையா பார்வதியும் கொஞ்சம் உருப்படியா இங்க பாரு மறுபடியும் நீ செஞ்சது கரெக்ட்ன்ற மாதிரி முட்டு கொடுத்து பேசாத, நீ பேசுனது தப்பு தான், அதை முதல்ல உணர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பேசினாங்க. அநாகரிகம் அப்படின்னு சொன்னது வந்து தப்பு தான். அண்ட் இந்த சீசனுடைய மோஸ்ட் ப்ராமிசிங் பிளேயர்ஸான துஷார் அண்ட் அரோரா இவங்க ரெண்டு பேரும் இந்த சீசன்ல இல்லாட்டா இந்த சீசன் எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும் அப்படிங்கிறது சத்தியமா எனக்கே புரியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு இல்லையா. அதை வந்து கரெக்டா ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு சரியான பாராட்ட தெரிவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி என்ன பண்ணாப்ல, அவங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சு எல்லாரையும் பாராட்ட விட்டாப்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க எல்லாரும் இந்த ஷோவை வெளிய இருந்து பாக்குறீங்க, அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்து பாக்குறாங்க. அதுக்கான மரியாதையை கொடுக்கணுமா இல்லையா? ஏசி எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லா கம்ஃபர்ட்டும் கரெக்டா இருக்குல்ல, பீன் பேக்ல பீன் கரெக்டா இருக்குல்ல, ரெண்டு பேரும் ஒரே பீன்ல உட்கார முடியுதுல்ல, அதுல ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் சரி பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கு எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கலைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அற்புதமா கலாய்ச்சி உட்கார வச்சாரு. உங்க ரெண்டு பேர் தான் கேட்கறோம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நான் ஏதாவது முடிஞ்சா மாத்தி அமைச்சு தரேன் உங்களுக்கு. இல்ல இந்த பிக் பாஸ்ங்கிற வாய்ப்பெல்லாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு, அது எதுக்கு கிடைச்சிச்சு, ஏன் கிடைச்சிச்சு, இந்த வீட்டுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து வெறும் ஒரு பீன் பேக்கை போட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து குசு 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 குசுன்னு கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா இவங்க எல்லாம் நம்ம என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல. அண்ட் அதெல்லாம் மீறி இப்படி மிச்சரா இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டை இன்னும் இந்த வீட்டுக்குள்ள வேற வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதையுமே என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க நீங்க எல்லாம் இருக்கிற மாதிரியே நாங்க உள்ள ரெண்டு பேர் வச்சிருக்கோம், அதான் துஷார் அண்ட் அரோரா. அண்ட் அடுத்த நம்ம இவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் இந்த கருத்துக்கள்லாம் எல்லாருக்கும் கரெக்டா போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியல. அதனால கமருதீன் இப்ப கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீன் நெஞ்சிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாப்ல. அப்போன்னு சொன்னாரு, பாருங்க கமருதீன், இந்த வாரம் உங்களை பத்தின எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நீங்க நல்லா தான் ஆடி இருக்கீங்க, அதனால கொஞ்சம் தைரியமாவே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்னது ஒரு கேஸ் கூட கமருதீன் வாங்கலையா? ஒரு கேஸ் வாங்கினாப்ல, பட் அந்த கேஸ் வீக்கெண்ட் எபிசோடுக்கு வராம சமாளிச்சுட்டாங்க, அதனால கேஸ் எதுவும் இல்லை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வதி என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்க வேற பார்த்தாங்க. அண்ட் அடுத்தா அவர் என்ன சொன்னார்னா, அதாவது இந்த வீட்டுக்குள்ள ஒரு குரூப்பிசம் இருக்க தான் செய்யுது, அதாவது கனியக்கா, அதுக்கப்புறம் வந்து சபரி, எஃப்ஜே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பிசம் கேம் விளையாடுறாங்க, இவங்களை ஒருவேளை நம்ம பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நாமினேஷன்ல கொண்டு வர வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் கூட இருக்க தான் சார் செய்யுது அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாகவே சொன்ன உடனே வியானா கமருதீன் பேசுறது எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை சார் நானே சொல்லியிருக்கேன் சார், அவர் நல்ல பிளேயர் தான், கேமை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக விளையாடினார் அப்படின்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாத்தீங்களா உங்க கேமை பத்தி அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, சோ நீங்களும் உங்க கேமை புரிஞ்சிட்டு நல்லா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற வகையில் முதல் தடவையா கமருதீனுக்கு எந்த விதமான திட்டம் இல்லாம பாராட்டு தெரிவிச்சு உட்கார வச்சாரு. உங்களுக்கு ஆறுதலா இல்லைங்க, உங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க, உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த யாரா இந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற டாஸ்க்ல வந்து வியானா பேசுனதுக்கு பிக் பாஸே ஒரு பக்கம் பாராட்டி தள்ளிட்டார் இல்லையா. இன்னைக்கு விஜய் சேதுபதியுமே பயங்கரமா பாராட்டினாப்ல. உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப கரெக்டாகவும் தெளிவாகவும் தைரியமாகவும் நல்லா அனலைஸ் பண்ணி பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவல் பிளேயரா நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி விளையாடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே உங்களுக்கு ஒரு கேள்வி, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற டாஸ்க்ல ரொம்ப ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல சார் என்ன தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து ஒஸ்டா தான் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லமா ரெண்டு ரொம்ப ஒர்ஸ்டா இருப்பாங்கல்ல, அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லி சொல்லும்போது விக்ரம் வந்து தைரியம் இல்லாம சொன்னாப்ல. சரி ஓகே, அடுத்ததா எஃப்ஜே வந்து பயங்கர தைரியத்தோட சொல்றேன்னு சொல்லி சொன்னாரு, ஆனா அதுவுமே வந்து கரெக்டா இருந்த மாதிரி தெரியல, அதனால அவங்க ரெண்டு பேரை சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எஃப்ஜே எடுத்தாங்க, விக்ரம் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணாங்களோன்னு தோணுச்சு. அந்த அடுத்த ரம்யா கிட்ட உங்களுக்கு என்ன வந்துச்சு, சாப்பிட்டு தூங்குறது யாருன்னு தானே கேட்டாங்க, அதுக்கு என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே கலையன் திவாகர்னு சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா அதான் சொல்லிருப்பாங்க போல, நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணலையா என்னன்னு தெரியல. அப்ப வந்து என்ன கேட்டாரு, பிக் பாஸே வந்து வேணான்னு சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி. ஆமா சார் அவர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் பார்வதி வந்து நான் கலாய்க்கிறதுக்கு தான் சார் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் எப்படி சொல்றாங்கன்னா ரொம்ப பம்மி சார், அது அப்படி சொல்லிட்டாங்க சார், இப்படி சொல்லிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பம்மி பேசின உடனே விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல, பாம்பேல பாஷா அளவுக்கு நீங்க பேசிட்டீங்க, இப்போ எதுக்கு இந்த பம்பு, இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேணா நார்மலா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே இதெல்லாம் பழி வாங்குறதுக்கான இடமா, உள்ள வரும்போது குடும்பத்துக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, இப்போ என்ன குடும்பத்தெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சாங்க. அண்ட் ரீசெண்டா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா, யார் இந்த வீட்டில் ஃபுல் பொட்டன்ஷியலோட விளையாடுனது, யாரெல்லாம் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரம்யா வந்து பார்வதியை பார்த்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, இங்க பாரு பார்வதி, நீ என்னையே மோதுற அளவுக்கு பயங்கர கெப்பாசிட்டி கொண்டு ஆளுதான், ஆனா என்ன எப்போடு போட மாட்டேற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதியை கேட்டுப்பாங்க, என்னமா அது என்ன நீயே அப்படின்னு சொல்லிட்டு அதை விஜய் சேதுபதி இங்கே கலாய்ச்சி விட்டாப்ல. இங்க பாரு நான் எவ்வளவு பெரிய டான் தெரியுமா, இந்த டான் கிட்டே மோதுற அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பேசினியம்மா, அந்த தைரியத்தை கொண்டு வந்து மற்ற கேம்லையும் காட்ட வேண்டியதானே. சரி இப்போ சொல்லு, தைரியமா சொல்லு, அதாவது இந்த வீட்டில் சாப்பிட்டு தூங்குற ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா சம்பந்தமே இல்லாம எஃப்ஜே அண்ட் வினோத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எஃப்ஜே கூட சரி ரைட் ஒரு பக்கம் தூங்கிட்டே கிடக்கலாம்னு விட்டுறலாம், ஆனா வினோத் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாப்ல அவர் பேரையும் சேர்த்து சொல்லி விட்டாங்க. ஒருவேளை அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா,
நம்மளுக்கு தள்ளி இருக்கவங்கள விட நம்ம கூடவே இருப்பாங்கல்ல அவங்க பேரை சொல்றதா கரெக்ட் போல இருக்கு நடிச்சு சொல்லி விட்டாங்களான்னு தெரியல. சாப்பிட்டு தூங்குறது யாரு இப்ப தைரியமா சொல்லுங்க. அண்ட் கடைசியா ரம்யா கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த ஆட்டத்துக்கு என்ன தேவையோ அதை தைரியமா பண்றதுக்கு பேர் தான் உண்மையான தைரியம். அதை விட்டு நாக் அவுட் பண்ணிடுவேன், மார்க் பண்ணுவேன், அதாவது என்னுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா, நான் வெளியே யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உண்மையிலேயே கோலத்தனம் தான். அண்ட் நம்ம உண்மையை சொன்னா என் ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னு வைங்களேன், அவன் உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது. அவனெல்லாம் நீங்களே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸையும் கொடுத்துட்டு பிரேக் போயிட்டாரு. இந்த ஆட்டத்துக்கு எது உண்மையோ எது சரியோ அதை பண்றது பேர் தான் தைரியம். அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் கிட்ட கேள்வி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது லேடி என்ஜினியர் சொன்னாங்க, இந்த வீட்டில் சும்மாவே இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் தயவு செஞ்சு வெளியே அனுப்பியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் நல்லா இருக்கு, அதுக்குன்னே ஒரு டாஸ்க் வச்சு சும்மா இருக்கவங்களாம் வெளியே எடுத்தா கூட நல்லதா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் அதுக்கு விஜய் சேபி என்ன சொன்னார்னா, அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு பதிலாக நாளைக்கே ஒயில் கார்டு என்ட்ரியை உள்ள அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு, நாளைக்கு முழு எபிசோடும் ஒயில் கார்டு என்ட்ரி தான் உள்ள போறாங்க. ஸோ அதை வச்சு தான் கண்டென்ட்டே இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அண்ட் உள்ள போற எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஓரளவுக்கு பிரபலமான கண்டஸ்டன்ஸ் தான். விஜய் டிவி ப்ராடக்டாவே இருந்தாலும் ஓரளவுக்கு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் சொல்ற அளவுக்கான கண்டஸ்டன்டா இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க உள்ள போனதுக்கு அப்புறமா வச்சு இந்த கேம் மாறுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் கேமா நான் ஆரம்பிக்க போறேன், ஆரம்பிக்கலாங்களா? இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, 3-4 பேர்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடிட்டு குரூப்பிசம் மட்டுமே பண்ணிட்டுருக்காங்க, அவங்க எல்லாம் எப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நல்ல கேள்வி, வாங்க அந்த கேள்வியே கொண்டு போய் உள்ள கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு சபரியை கூப்பிட்டாப்ல. சபரி, அதாவது நல்ல நியாயம் கேட்குறீங்க, ஆனா அதுல ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுடைய நியாயத்தை என்னுடைய தம்பிக்கு, தங்கச்சிக்கு, அக்காக்கு இவங்களுக்கு மட்டும் தான் கேட்பேன், என் சொந்தக்காரனுக்கு மட்டும் தான் நியாயம் கேட்பேன் அப்படின்னா அது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, கடைசி வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேனே, வாயை திறந்தாதான் போட்டு அடிப்பீங்க, நீங்க என்ன வேணாலும் அடிச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் வாயை திறக்காம கப் சிப்பு தான் நிப்பேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. உங்க உறவுக்காரங்களுக்கு மட்டும் நியாயம் கேட்டா அது என்ன நியாயம்? அண்ட் தேர்ஸ்டே எபிசோட்ல கனி வேற சொல்லியிருப்பாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்டா அது குரூப்பிசம்ல வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை விஜய் சேதுபதி இன்னைக்கு அட்ரஸ் வேற பண்ணாப்ல. நான் தான் சொன்னேன், ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்கறது குரூப்பிசம் கிடையாது, ஆனா உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்க அக்கா தங்கச்சிகளுக்கு மட்டும் கேட்டீங்கன்னா அது குரூப்பிசம் தான். இப்படியே குரூப்பிசம் பண்ணி மற்றவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படினாலும் நீங்க கேம் விளையாடி தானே ஆகணும், அப்ப அந்த கேம் எப்படி இருக்கும், அந்த கேமை எவன் உட்காந்து பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டாரு. சார்ந்து இருக்கிற கூட்டத்துக்காக மட்டும்தான் நியாயம் கேட்பேன்னா அது பேர் குரூப்பிசம். அண்ட் கடைசியா இந்த வீட்டுக்குள்ள அண்ணன், தம்பி, அக்கா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கூப்பிடுறத முதல்ல விடுங்க, அதுதான் உங்களை எமோஷனலா அட்டாச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. இது குறிப்பா யாருக்கு சொல்றாருன்னா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அக்கா அக்கா கனியக்கா அப்படின்னு சொல்லிட்டு கனியக்காவை தான் அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க அது ஒரு எமோஷனலா யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் யாரையும் வந்து யாரும் அக்கா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடாம இருந்தாலே அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் வராது, அதை முதல்ல தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாரு. பேரு சொல்லி கூப்பிடுங்க, இன்னிலிருந்து பேர் சொல்லி பண்ணி பேசுங்க. அதுக்கப்புறமா போன வாரமே சொல்லிருப்பார்ல, அது என்ன பிக் பாஸ் டியூடு அண்ணன்லாம் கூப்பிடுறது, அவருக்கு பிக் பாஸ்னு ஒரு பேர் இருக்கு, பிக் பாஸ்னு பேர் சொல்லி கூப்பிட மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி சீசன்ல பிக் பாஸுக்கு பல பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும், அதுக்கு பிக் பாஸும் அக்செப்ட் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பாரு. நீ எனக்காவது டியூடுன்னு கூப்பிட்டதுக்கு பிக் பாஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா எஃப்ஜேவே இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பவே வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு தெரியல, அது மீறி ஏன் கூப்பிட்டு இருக்க, அது வந்து அவமரியாதையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே சபரி, நீ இந்த அண்ணா இன்னான்னு கூப்பிடுற வெள்ளம் வச்சு கூடாது, பிக் பாஸ் முதல்ல மரியாதையோட பிக் பாஸ்னே கூப்பிட்டு பழகுங்க, அண்ட் இங்கெல்லாம் காட்டக்கூடிய ஆர்வத்தை முதல்ல உங்க கேம்ல காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அந்த கூடவே திவாகர், நீங்க எஃப்ஜே அண்ட் கனியை பத்தி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா, அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த குரூப்பிசம் கேம் ஒன்று ஆடுறீங்க பாத்தீங்களா, அந்த கேமையுமே நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே கண்டிச்சிட்டாப்ல. அக்கா தம்பி பேசிக்கலாமே அப்புறம் அக் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசினார், மிகவும் வன்மையா கண்டிக்கிறேன். அதுக்கப்புறமா நாமினேஷன் பத்தி பேச ஆரம்பிச்சாப்ல. ஒரே ஆள 10 பேர் நாமினேட் பண்றீங்க, ஏன் இந்த வீட்டில் வேற யாருமே நல்லா ஆடவே கிடையாது, அந்த ஒரு மனுஷன் மட்டும் தான் ஒழுங்கா ஆடவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கும் போது திவாகர் சார் சார் அப்படின்ட்டு இருந்தப்ப உடனே நான் கேட்டேன், ஏதாவது பேசுறேன், நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அந்த கூடவே இந்த வாரம் முழுக்க எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், இது எல்லாமே உனக்கு புரிஞ்சா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு நெக்ஸ்ட் வீக் நீ பண்றதை பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு, சரி ஓகே இந்த வாரம் நாமினேஷன் தள்ளிலாம் போட வேணாம், எனக்கு இருக்கிற காண்டிக்கு இன்னைக்கே இந்த நாமினேஷனை முடிச்சிடலாம், நாமினேட் ஆனவங்களாம் ஒன்னா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் கூட சும்மா காமெடி தான் பண்றாருன்னு நினைச்சேன். ஆனால் கடத்தில் பார்த்தா ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இவர் தான் எவிக்டட் சொல்லி காடை காமிச்சாப்புல. கடத்தில் யாருன்னு பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கலையரசன். கலை
அண்ட் கலையரசன் எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி தான் கடந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த புள்ளிக்கு கலையரசன் மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாப்ல. ஆக்சுவலா இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் பண்ண வேண்டியது நான் தான், சரி வேணா ஒரு ஆளை எவிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கலையரசனை மட்டும் எவிக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அந்த டபுள் எவிக்ஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுல இன்னொரு ஆள் அவங்கன்னு நினைச்சு பயந்துருக்காங்க போல இருக்கு. ஸோ கலையரசனுக்காக அவங்க ஃபீல் பண்ணவே கிடையாது. அதுக்கப்புறமா கலையரசன் வந்துட்டு இப்போ வெளியே போகும்போது கூட கனியக்கா எனக்கு ஒன்றும் அக்கா கிடையாது, எங்க அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் உசுப்பேத்தி விட்டுட்டு அடுத்த பார்வதி என்னுடைய குருநாதர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தான். பிக் பாஸே பார்த்தாப்புல, சரி உங்க டைம் முடிஞ்சு போச்சு, நேரம் ஸ்டேஜுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்கேருந்து மனுஷன் நேரம் ஸ்டேஜுக்கு வந்தாப்புல நேரம் பயண வீடியோ போட்டு விட்டாங்க. ஒரு மாஸ்க் போட்டிருக்கா, இப்போ செகண்ட் மாஸ்க். எக்ஸாக்ட்லி. ஒன்ஸ் அந்த பயண வீடியோ முடிஞ்சோடனே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சு வந்தனோ அப்படி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்டா அவ கடைசி வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பெஞ்சு தைச்சிட்டு போலாம் தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சரி ஓகேப்பா நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே இல்லை சார் ஆடியன்ஸ் கிட்ட சில வார்த்தைகள் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்னன்னு சொல்லி பார்த்தா, அதாவது நான் வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எத்தனை வாட்டி தொத்தாலும் மறுபடியும் எஞ்சி வந்துட்டே இருப்பேன். அகோரியா நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இதை நான் ஒரு தோல்வியா பார்க்காம மறுபடியும் மீண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன்லாம் பண்ணிருந்தான். ஆக மொத்தத்தில் யார் யார் மோட்டிவேட் பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனையே இல்லாம போச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ரைட் கிளம்புப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அனுப்பிச்சு விட்டுட்டு விஜய் சேதுபதி மறுபடியும் உள்ள போயிட்டு மறுபடியும் எல்லாருக்கும் பொதுவா ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்தாப்ல. அதுலயும் குறிப்பா எஃப்ஜேக்கு, இங்க பாரு நீ இந்த வார்த்தையை விடுறது, அதுக்கப்புறம் வந்து நாக் அவுட் பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் பிக் பாஸ் டியூடுன்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டிலலாம் நீ இருக்க முடியாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தையை விட்டா நீயே வெளியே வரதுக்கு ரெடியா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்றேன், இதுக்கப்புறம் வார்த்தையை விடுறது இந்த மாதிரி எந்த ஒரு வேலைகளையும் பண்ணாதீங்க. அப்படி நீங்க இது மீறி பண்ணுவேன், இதுதான் என்னோட கேம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு நீங்களுமே ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்கு தனியாகவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காமனாவும் சொல்லிட்டாப்ல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிட்டாப்ல. இதுக்கு மேலேயே அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா எப்படி சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. உண்மையிலேயே விஜய் சேதுபதி மேல எத்தனையோ விமர்சனங்கள் இது வரைக்கும் இருந்திருக்கு. இது வரைக்கும் ஹோஸ்டிங் சரியா பண்ணல, பட்டும் படாம பேசுறாப்ல, பேச விட மாட்டாரு, அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் நம்மளே வந்து சொல்லியிருக்கோம். பட் இன்னைக்கு விஜய் சேதுபதி எல்லா விஷயத்தையும் கரெக்டாகவும் சூப்பராகவும் எப்படி அட்ரஸ் பண்ணணுமோ, ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னென்னலாம் நம்ம எதிர்பார்த்தோமோ அதை எல்லாத்தையுமே 100% பூர்த்தி பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. இன்னொரு முறை அது அப்படி நடந்துச்சுன்னா எஃப்ஜே இங்க என் கூட தான் இருக்கணும், அங்க இருக்க முடியாது. உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். சோ மீடியா இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சாப்பி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.